அண்ணன் உட்பட மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். தலைவர் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மற்றவர்கள் எல்லோரும் நாடார் என்று முத்திரை குத்திவிட முடியுமா என்றால் அப்படி முத்திரை குத்த முடியாது. காரணம் என்னவென்றால், அவர் மொத்த தமிழர்களுக்கும் உண்டான ஒற்றை அடையாளமாக நமது தாத்தனாக அவர் வலம் வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் தலைவர் சொன்னார், அவர் பொருள் நாடார், பொன் நாடார், இன்பம் நாடார், சொந்தம் நாடார், இது எல்லாம் நாடாமல் இருந்ததால் அவர் நாடார் என்று தலைவர்கள் பேசும்போது கூட அதை சொன்னார். அப்படியாக தலைவர் பேசும்போது சொல்றது என்னன்னாக்கா, நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதற்காக தான் இந்த கூட்டத்தை நாம் கூட்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எங்களுடைய எதுவுமே அதுதான். நாம ஒற்றுமையாக இல்லாத இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜருக்கு நாங்க தான் ஏசி போட்டு கொடுத்தோம், நாங்க தான் கார் வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோங்கிற மாதிரி நம்மளை மட்டம் தட்டி பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நாம ஒற்றுமையாக இல்லாததால் இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம நாம நிக்கிறோம். அப்ப நம்ம சரியான கேள்விகளை கேட்டு ஒற்றுமையாக இருந்தோம் என்றால் இது எல்லாத்தையும் சரியான முறையில அவங்களும் நாவடக்கமாக பேசுவார்கள். அது இல்லாமல் நம் தலைவர்களை இழிவுபடுத்தி விட்டு அவர்கள் தலைவர்களை உயர்த்தி கொள்கிறார்கள் என்றால் நாம் இங்கே தமிழராக ஒற்றுமை கொள்ள வேண்டும் என்பதுதான். இன்னும் பறந்துபட்டு எல்லோரும் இங்கே ஒற்றுமையாக நின்று விட்டோம் என்றால் இங்கே தமிழர்களின் ஆட்சி நிச்சயமாக நடக்கும். உங்கள் எல்லோருக்கும் என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அண்ணனுடைய தம்பியாக, இரத்த உறவாக இந்த பல்லாவரம் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக அண்ணனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய பேராதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இந்த முறை நீங்கள் அண்ணனின் கரங்களை வலுப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.